ஹதீஸ் 29. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமையும் அவர்களுக்கு பிரியமானவரும் அவர்களுக்கு பிரியமானவரின் மகனுமான அபூ சயீத் என்ற உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் மகன் உயிர் ஊசலாடுகிறது, எங்களிடம் நீங்கள் வர வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆள் அனுப்பினார்கள். சலாம் கூறியவராக அவர் வந்தார். அவரிடம், நிச்சயமாக அல்லாஹுவுக்கு அவன் எடுத்துக் கொண்டது உண்டு, மேலும் அவனுக்கே அவன் கொடுத்ததும் உண்டு. அவனிடம் ஒவ்வொரு பொருளும் குறிப்பிட்ட தவணையில் தான் உண்டு. எனவே என் மகள் பொறுமையாக இருக்கட்டும், நல்லது எதிர்பார்க்கட்டும் என்று கூறி அனுப்பினார்கள். தன்னிடம் கண்டிப்பாக அவர்கள் வர வேண்டும் என சத்தியமிட்டு கூறி மகளார் மீண்டும் ஒருவரை அனுப்பினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். அவர்களுடன் சஅத் இப்னு உபாதா, முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித் ஆகியோரும் மற்றும் சில நபி தோழர்களும் சென்றனர். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறுவர், அதாவது பேரன் தரப்பட்டார். அவரை தன் மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். அப்பொழுது அவர்களின் கண்கள் கண்ணீரை சொரிந்தன. உடனே சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, என்ன நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டார். இதுதான் இரக்கமாகும், தன் அடியார்களின் இதயங்களில் இதை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில், தன் அடியார்களில் நாடியவர்களின் உள்ளத்தில் அதை ஆக்கியுள்ளான். தன் அடியார்களில் இரக்கமுடையோரிடம்தான் அல்லாஹுவும் இரக்கம் கொள்கிறான் என்று உள்ளது. புகாரி 1284, முஸ்லிம் 923.